ஐயனார் துணை நாளைக்கான ப்ரொமோல பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சு சோழனும் நிலாவும் சேர்ந்து அந்த அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. பல்லவன் அவங்கள பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இந்த அம்மாவும் பல்லவனை பார்த்ததுமே எப்படிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுமே நடேசன் பயங்கரமா கோவப்பட்டு இவ்வளவுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. மரியாதை வீட்டு விட்டு வெளில போ அப்படின்னு கத்துறாங்க. நிலா சோழன் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்து சீக்கிரமாவே இது நினைச்சு நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஏன்டா கூட்டு வந்தோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஏதோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க. நினைக்கிறாங்க நமக்குன்னு தங்குறதுக்கு இடமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இந்த உறவு நமக்கு தங்குறதுக்கு இடமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு இதை வச்சு இந்த வீட்டுல இருந்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்றாங்க. சீக்கிரமாவே தெரியப்படுது பல்லவனுக்கு அப்பா நடேசன் கிடையாதுங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் தான் நடேசன் அந்த மாதிரி கோவப்பட்டாருன்னு. சீக்கிரமாவே எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிய போகுது. அந்த உண்மை தெரியும் போது பல்லவன் எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ண போறாங்க. நம்ம அம்மா வேற யாரும் இருந்தா கூட அப்பா நடேசன் தான் 4 பேர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே பல்லவன் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் நிலாவுடைய ஃப்ரெண்டு ராகவ் கிட்ட போய் பேசுறாங்க. நீங்க எதுக்காக நிலா சோழன் கிட்ட பேசினா பார்த்துட்டு நீங்க இவ்வளோ டென்ஷனா நீங்க ராகவ் நிலாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிலா யார்கிட்ட பேசினாங்கன்னா அது என்னால தாங்கிக்கவும் இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது, அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. நீயும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்கிறத ராகவ் பார்த்துட்டு ராகவ் நல்லா தாங்கி கூட முடியல, நிலா சீக்கிரமாவே ராகவ் உங்ககிட்ட லவ் சொல்ல போறாருன்னு சொன்ன நீ நம்பவே இல்லை, ராகவ் உன்னை லவ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நீ எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் வேற ஏதாவது பார்த்துருந்துருக்கணும்னு சொல்லிட்டு நிலாவோ அதை புரிஞ்சுக்காம அவங்க கூட சண்டை போடுறாங்க. அடுத்து ராகவே நிலா கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆறாங்க. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், தயவு செய்து உண்மை தெரியாம எதுவும் பேசாதீங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு ராகவத்துல இடி விழுந்த மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ராகவே நிலா கிட்ட கேக்குறாங்க, அப்ப எதுக்காக நீங்க கல்யாணம் ஆன விஷயத்தை எங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை, இந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோ எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, அது என்னுடைய பர்சனல், அதுக்காக தான் நான் சொல்ல, அதுல சின்ன பிரச்சனை இருக்கு அதனாலதான் சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னதான் பிரச்சனை அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கறாங்க. நிலாவோ என்னுடைய பர்சனலை எல்லார்கிட்டலாம் சொல்ல முடியாது ராகவ், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. பக்கம் பல்லவனும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததை நினைச்சு பயங்கரமா சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. என்ன பிறந்ததுல இருந்து எதுக்காக பார்க்க வரல, இந்த சென்னையில தானே இருந்திருக்கீங்க, இவ்வளவு நாளும் எதுக்காக பார்க்க வரலன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, தயவு செய்து அதுக்கான காரணத்தை மட்டும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நிலா எல்லாரும் அப்படி என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.